வெளியில போய் அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறவரை நீங்க வந்து தடுக்கிறீங்க, குற்றம் சாட்டுறீங்க. அப்ப இவ்வளவு நாள் பிஜேபி வரக்கூடாது, அப்ப பிஜேபி வர்றதுக்கு தானே நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க. யாருமே இல்லைன்னா அவர் பிஜேபி கிட்ட தானே போவார். ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், அது வந்தா அது பரவாயில்லையா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு நாள் நீங்க என்ன பேச்சு? இவ்வளவு நெருக்கடிலையும் அந்த பக்கம் அவர் பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாள் நீங்க 20 வருஷமா நீங்க காங்கிரஸ் தானே வேணும்னு சொன்னீங்க. காங்கிரஸ் சரியான கட்சி, பதச்சார்பற்ற கட்சி, காங்கிரஸ் தான் பாதுகாப்புன்னு சொன்னீங்க. இப்ப காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆளுது, கூட்டணி கட்சியா இருந்து ஆளுது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, உங்க சுயரூபம் தெரிஞ்சிருச்சா இல்லையா? சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். மக்கள் திரும்பவும் நான் என்ன சொல்றேன், மக்கள் வந்து ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க பாடம் திமுக கத்துக்கலங்கிறது எனக்கு ரொம்ப இருக்கும். கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் போய் ஆதரவு கொடுத்தா மதசார்பற்ற கூட்டணி, நீங்க இத்தனை வருஷமா எந்த கட்சிகள்லாம் நல்ல கட்சி நீ பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த கட்சி ஆளப்போகுது தமிழ்நாட்டை. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்க தடுக்கிறீங்க தானே. முழுக்க முழுக்க அரசியல் செய்யறாங்க, சுயநல அரசியல் செய்யறாங்க. இவங்களுக்கு என்னன்னா விஜயை எப்படியாவது சங்கடப்படுத்தணும், இல்லாம ஆக்கணும். இது வந்து மோசமான மனநிலை. வெளிப்படையா அவங்க வேற ஏதோ பேசுறாரு, உள்ளுக்குள்ள அவங்க பண்றது இந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் வித்தியாசமான கேள்விகளுக்கு விறுவிறுப்பாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், தாவேக ஆதரவாளர் திரு தர்மராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களாக சென்று விட்டது. ரொம்ப நீங்கள் அரசியல் நல்லா பேசுவீங்க, இவ்வளோ வந்து கல்வி நல்லா உங்களுக்கு தெரியும். அதில் கூடுதலாக விஜயுடைய தீவிர ஆதரவாளரும் கூட. ஆளுநர் அவர்களை ஆட்சி அமைக்க கோரிய அந்த அணுகுமுறையில் தவறு பண்ணிட்டாரா விஜய், இல்லை ஆளுநருடைய அந்த மரபு இருக்குல்ல, அந்த மரபை மீறி எதாவது செஞ்சிட்டாரா? ஏன்னா வச்சிங்களேன், ஆளுநர் கேட்டது என்னென்னா 113 வைத்து கொண்டு எப்படி நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்க. இது வந்து ஒவ்வொரு ஆளுநரும் கேட்பாங்க தான். ஒரு ஃபுல் நம்பரை ஒரு வேளை கொடுத்துருக்கலாமோ, அதாவது 118 பெரும்பான்மைக்கு தேவையான 118 அந்த லிஸ்ட்டை கொடுத்துருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காதா? இல்லை, நான் வந்து முதல்ல தாவேக ஆதரவாளராக இல்லை, சாமானியனாக தான் இதை நான் எப்படி பார்க்குறேங்கிறது என்னோட பார்வையை சொல்கிறேன். சாமானியனாக ஒரு ஓட்டு போடுறேன், ஒரு சாமானிய மக்கள்லேருந்து பிரதிநிதியை இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோட பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு 75 வருட பழமையை வாய்ந்த கட்சி திமுக. இந்த 75 வருஷம் அவங்களோட கொள்கைக்கு நேர் எதிராக நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. மக்களோட பார்வை அதுதான். இல்லை, அரசியல் சூழலில் வந்து அவங்க அரசியல் செய்கிறதுக்கான அந்த வாய்ப்பை தானே பயன்படுத்துவாங்க. இது கொள்கை. அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் கொள்கை சார்ந்து இருக்கீங்களா இல்லையா? இப்போ இத்தனை நாள் உங்களோட கொள்கை என்ன சொல்கிறீங்க? முதல் கொள்கை உங்களோடது என்னன்னா மக்களோட தீர்ப்பு. சரி, ஜனநாயகத்தில் மக்கள் தான் சார் கடவுள். எல்லாத்தோட உயர்ந்தது மக்கள் தான். மக்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? விஜய் தான் ஆளணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கூடவே என்ன சொல்கிறாங்க? பெரும்பான்மை கிடையாது, கூட நீங்கள் ஒரு கட்சியை வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கூட உங்களுக்கு சில கட்சியை சேர்த்துக்கிட்டு நீங்கள் எங்களை ஆளுங்கிறது மக்கள் தீர்ப்பா இல்லையா? இதை மதிக்கணும் தானே. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அரசியல்வாதியுமே மதிக்கணும். இப்போ முடிவு வந்து ஆளுநர் கையில தான் சார். மேஜிக் நம்பர் சார், ரெண்டாவது பட்சம் சார். மேஜிக் நம்பர் 118. இல்ல நீங்க வந்து இந்த மொத்த விஷயத்தையுமே பாதியில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்றேன். முதல்ல இது வந்து 108 தொகுதிகளை இவங்க ஜெயிச்சிருக்காங்க. பெரும்பான்மைக்கு இன்னொரு 10 எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு வந்து இப்போ தாவேகாக்கு தேவைப்படுறாங்க. அடிப்படை பிரச்சனை அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க அதிமுகவோ பிஜேபியோ எனக்கு வேண்டான்னு சொல்கிறார். விஜய் என்ன சொல்கிறார், ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, எனக்கு வந்து அதிமுக வலதுசாரி சித்தாந்தம் இருக்கிறவங்க எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி உடனடியாக ஒரு அழைப்பு யாருக்கு விடுக்கிறாரு? கம்யூனிஸ்ட்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் கொடுக்குறாரு. சரி, இப்போ இதுக்கு அடிப்படையில் இவர் என்ன நினைக்கிறார்? விஜய் அடிப்படையில் என்ன நினைக்கிறார்? பிஜேபி உள்ளே வரக்கூடாது. இத்தனை வருஷமா நீங்க அதை சொல்லி தானே ஆட்சி பண்ணீங்க. இப்போ இத்தனை வருஷம் நீங்க உங்க கொள்கை நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இவ்வளவு நாள் நீங்க ஜெயிச்சது எதை சொல்லி ஜெயிச்சிட்டு இருந்தீங்க? பிஜேபி உள்ள வரக்கூடாது இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ற, காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுத்தா காங்கிரஸை வந்து ரொம்ப மோசமா விமர்சிக்கிறீங்க, படு கேவலமா ரொம்ப மோசமா விமர்சிக்கிறீங்க. அரசியல் சூழ்நிலை இது. ராகுல் காந்தி தார்மீக ஆதரவு கொடுத்துட்டார் சார். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? இப்போ உங்க சித்தாந்தத்துக்கு நீங்க இவ்வளவு நாள் பேசின பேச்சுக்கு நீங்க எதிராக இருக்கீங்களா இல்லையா? இப்போ இதுல இருந்து போய் விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் இப்ப ஆதரவு கொடுத்தா இப்போ இப்போ உங்களுக்கு வந்து மதசார்பற்ற கூட்டணி இப்ப ஆளும் தமிழகத்தை. இப்போ உங்க விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டும் போய் ஆதரவு கொடுத்தாங்கன்னா மதசார்பற்ற கூட்டணி தமிழகத்தை ஆளும். நீங்க வேணும்னே உங்களோட சுயநலத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? காங்கிரஸ் போகக்கூடாது,
விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் நேற்று காலையில் சொல்கிறாரு நாங்கள் வந்து பரிசீலிக்க போகிறோம்னு சொல்கிறாரு. மு.க. ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வராரு. பார்த்துட்டு வெளியில் வந்து திருமாவளவன் நான் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உடனே அவர் கூட்டத்தை ரத்து பண்ணுறாரு. இன்னைக்கு கூட்டம் இருந்து கூட்டத்தை ரத்து பண்ணுறாரு. இது எதை காமிக்குது? இடதுசாரிகளுடைய ஆலோசனை ஈடுபட்டு மறுபடியும் பார்த்துருக்காங்க. என்ன சார் இதெல்லாம் எதை சார் காமிக்குது? நீங்கள் வந்து வெளியில் போகிறவங்கள வந்து குற்றம் சாட்டுறீங்க. வெளியில் போய் அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறவரை நீங்கள் வந்து தடுக்கிறீங்க, குற்றம் சாட்டுறீங்க. அப்போ இவ்வளோ நாள் பிஜேபி வரக்கூடாது. அப்போ நீங்கள் பிஜேபி வர்றதுக்கு தானே நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க. இப்போ யாருமே இல்லைன்னா அவர் பிஜேபி கிட்ட தானே போவார். பேச்சுக்கு நான் சொல்கிறேன். அது வந்தால் அது பரவாயில்லையா உங்களுக்கு? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பேச்சு? இவ்வளவு நெருக்கடிலையும் அங்கே அந்த பக்கம் அவர் பார்க்கவே இல்லை. இவங்க அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறாங்க திமுக. திமுக அவங்களோட சுயநலத்துக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஓட்டு, அவங்களுக்கு ஒரு பலம் வேணும் சட்டசபையில். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் கையில் இருக்கணுங்கிற அவங்களோட சுயநலத்துக்காக பிஜேபி கூட வரட்டும். இன்னொரு செய்தியும் அடிப்படைது. அதிமுக திமுக 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு முதல்வர் மறுத்திருந்தாலும் கூட இது தொடர்பாக வந்து முதல் முறையாக பிஜு பட்நாயக் வந்து இங்கே ஈடுபட்ட பொழுது பண்டூட்டியார் தெளிவாக சொன்னது என்னன்னா, நீங்கள் வந்து அதிமுகவோட போய் சேர்ந்தீங்கன்னா மக்களோட கோபம் வந்து பல மடங்கு அதிகமாகும். புரட்சி தலைவரை மக்கள் வந்து கல்லால் அடிப்பாங்க. என்ன? ஆமாம் சார், இப்படிதான் சொன்னார். யார்? பண்டூட்டியார் வந்து எம்ஜிஆர்கிட்ட தயவு செய்து வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறார். யாரு? பண்டூட்டியார் எம்ஜிஆர்கிட்ட. அது வரைக்கும் அதுக்கு முன்பு பார்த்த பண்டூட்டியாருங்கிறது வேறு எம்ஜிஆர். அப்போ தான் வந்து ரொம்ப கடுமையான சொற்களை வந்து உபயோகிக்கிறார். கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறார். யார்? எம்ஜிஆர். ஏன்னா அதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிறார் எம்ஜிஆர். இப்போ திரும்பவும் பழைய கதைக்கே வந்தீங்கன்னா, இப்போ இது பிஜேபி மற்ற மாநிலங்களில் வந்து இதே மாதிரி வந்து போஸ்ட் கூட்டணி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள் இந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது அதை நீங்கள் சாடி இருக்கீங்க, கடுமையாக சாடி இருக்காங்க திமுக. இப்போ இந்த மாதிரி இந்த பேச்சே தேவையில்லை தானே? தேவையில்லாத மக்கள் தீர்ப்பு என்ன சார்? மக்கள் தீர்ப்பு என்ன? விஜய் ஆட்சி அமைக்கணும், கூட கூட்டணிக்கு இன்னொரு கட்சிகளை வச்சுட்டு கூட்டணி ஆட்சி வேணும்னு அவங்க சொல்றாங்க. கூட்டணி ஆட்சிக்கு விஜய் சரின்னு சொல்றாரு. அந்த ஆட்சி மதசார்பற்ற ஆட்சியா இருக்கணும்னு சொல்றாரு. காங்கிரஸ் மதசார்பற்ற காங்கிரஸ். இப்ப இத்தனை வருஷமா 20 வருஷமா நீங்க காங்கிரஸ் நல்ல கட்சின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா? காங்கிரஸ் ஆளணும், பிஜேபி வரக்கூடாது. காங்கிரஸ் இருந்தாதான் நமக்கு வந்து வெற்றி வரும் சொன்னீங்கல்ல. கடைசி வரைக்கும் 20 வருஷமா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸ் தானே வருது, காங்கிரஸ் ஆட்சி தானே கூட்டணி அமைக்குது. உங்களுக்கு அதுல இப்ப நீங்க அதை எதிர்க்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு நான் கேட்கறேன். நான் பாமரனா சாதாரண மனுஷனா கேட்கறேன். நான் என்னோட பார்வையில இருந்து சார் நான் ஓட்டு போடுற பாமரன் சார். நான் கேட்கறேன் உங்களை, இவ்வளவு நாள் நீங்க 20 வருஷமா நீங்க காங்கிரஸ் தானே வேணும்னு சொன்னீங்க. காங்கிரஸ் சரியான கட்சி, பதச்சார்பற்ற கட்சி, காங்கிரஸ் தான் பாதுகாப்புன்னு சொன்னீங்க. இப்ப காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆளுது, கூட்டணி கட்சியா இருந்து ஆளுது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். இப்போ உங்களோட சுயரூபம் வெளியே வந்துருச்சா இல்லையா? இப்போ உங்க சுயரூபம் இன்னைக்கு வெளியில வந்துருச்சு இல்லையா? இதை தான் மக்களை நாங்கள் பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்க சார்? இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு சார். இது 2026 மே 3ஆம் தேதி நம்ம யார்கிட்டையாவது வந்து இந்த மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் என்னவோ அது நடக்குமான்னு யார்கிட்டையாவது மைக்கை கொடுத்து கேட்டதுங்கன்னா யாருமே இல்லைன்னு ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. மக்கள் வந்து மிகப்பெரிய செய்தியை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, பாடத்தை புகட்டிருக்காங்க. இன்னைக்கு இதுல இருந்து சரியான பாடத்தை, நேர்மையா சரியா பாடத்தை கத்துக்கிற அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் மட்டும்தான் இனிமே தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நல்ல ஒரு இதுல இருந்து சரியான பாடத்தை கத்துக்கலன்னா ரொம்ப ரொம்ப நுட்பமான பாடங்கள் இருக்குது. அற்புதமான செய்தியை வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னமும் வந்து அவங்க பரிசீலனைக்கு உட்படுத்தினமே தவிர இது போன்ற விஷயங்களை அரசியல் செய்யக்கூடாது என்பதுதான் மக்கள் வந்து இப்ப பேசுறது. இதுல நான் முதல்ல இங்க இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல இத்தனை நாள் நீங்க என்ன கொள்கைன்னு 75 வருஷமா எதை கொள்கைன்னு பேசிட்டு இருந்தீங்களோ அதுக்கு எதிராக நிக்கிறீங்க. ரெண்டாவது சமூக நீதி. இப்போ சமூக நீதினு பேசுறீங்கல்ல, இன்னைக்கு வந்து 234 தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டை வந்து விஜய் நிறுத்துறாரு. இத்தனை பேரோட கேண்டிடேட்டோட ஜாதி யாருக்கா தெரியுமா? இப்போ பணம் எவ்வளோ வச்சிருக்காங்க, அரசியல் பின்புலம் எதுவுமே கிடையாது. ராயபுரத்தில் சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஜெயக்குமார் டெபாசிட் இழக்க வைக்கிறார். எவ்வளோ பெரிய புரட்சி இது, சமூக புரட்சி இல்லையா? அது பூ விற்பவர் சார், ஆட்டோ ஓட்டுநர் தன்னுடைய கார் ஓட்டுநரோட பையனுக்கு சீட்டு கொடுத்து அவர் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்குறாரு. இத்தனை பேர் இப்போ 108 சாமானியன், என்ன மாதிரி சாமானியன் தினமா வேலை செய்கிற ஒரு சாமானியன் அதிகாரத்துக்கு வர்றதை இங்கே தடுக்கிறீங்களா இல்லையா? ஐன்ஸ்டீன்ட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்களாம், அறிவியல் அறிஞர்கிட்ட. அப்போ சொன்னாரா, இந்த கேள்விக்கு வந்து என்னுடைய டிரைவரே பதில் சொல்லுவார் அப்படின்னு. இப்போ வந்து விஜய் வந்து நிரூபிச்சிருக்காரு. எப்படின்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னுடைய ஓட்டுநருடைய மகன் வந்து சட்டப்பேரவையில் பதிலளிப்பார் அப்படின்னு எம்எல்ஏவா அவர் தேர்ந்தெடுத்தார். அத்தனை பேருமே சாமானியர். இல்லை, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். என்னாச்சுங்கன்னா, அது போல் பார்த்தீங்கன்னா வந்து சாமானியர்லேருந்து அதே போல் வந்து
கொஞ்சம் படித்தவர்கள், அதே போல் வந்து தொழிலதிபர்கள், ஏன்னா எல்லாருக்குமே வந்து பெரும்பான்மையாக வந்து சாமானியர்கள் கொடுத்துருக்காரு. நீங்கள் சாமானியருடைய குரலாக நீங்கள் ஒழிக்கிறதுனால தான் நான் இந்த கேள்வியும் வைக்கிறேன். நான் அந்த சாமானியர்களை வந்து கடைசி வரைக்கும் அந்த மீறாமல் இருப்பார்களா? ஏன்னா சில விஷயங்கள்லாம் வருது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? சார் பிரச்சனைகள் வரதான் சார் செய்யும். நீங்க வந்து ஒரு புரட்சி நடக்குது, ஒரு புதுசா ஒரு விஷயம் சார். இது நான் என்ன சொல்றேன், மே 3ஆம் தேதி வரைக்கும் இது சாத்தியம் நம்ம நினைச்சோமா சார்? தமிழக அரசியல்ல பணம் இல்லாம அரசியல் செய்ய முடியுமான்னு யாருக்கிட்டையாவது கேட்டா யாராவது ஒத்துக்குவாங்களா? முடியும்னு சொல்லுவாங்களா? முடியாது. இவங்க பணம் செலவு பண்ணல. சாமானியன் தான் சர்வசாதாரண ஆள் அரசியலுக்கு அதிகாரத்துக்கு வர முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்குல்ல, இது வரலாற்று நிகழ்வா இல்லையா? இந்த காலத்துல நான் வாழ்ற காலத்துல இந்த மாதிரி ஒரு புரட்சி நடக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் சார். எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில நான் இது ரொம்ப பெரிய விஷயமா அரசியல் மாற்றம், அதே போல ஆட்சி மாற்றம் இது வரவேற்று அனைத்து கட்சிகளும் வந்து அவரு புதியவர், அவருக்கு தேவையான அரசியல் விஷயங்களை வந்து எடுத்துரைக்க வேண்டியது என்பது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமல்ல, எதிர்கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இது வந்து ரெண்டாவது. முதல்ல வந்து அது எதிர்க்காம இருக்கணும். இப்போ இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் போய் ஆதரவு தராங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். அதான் நேற்று காங்கிரஸ் ஆதரவு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது? ரொம்ப வந்து ஆபத்துல அது. நீங்க சார், நீங்க தானே சார் 20 வருஷமா நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் வந்து பாதுகாப்பான கட்சி, இப்ப காங்கிரஸ் தான் பாதுகாப்பு. காங்கிரஸ் தமிழகத்துக்கு ஆளுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்னன்னா காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது, பிஜேபி வந்து ஆதரவு கொடுக்கணும். இப்ப நீங்க அதை தானே பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமா நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணீங்க? பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும். நீங்க உள்ள வந்துரும் சொல்லி தானே ஆட்சியை பிடிச்சிங்க. மக்களை இவ்வளவு நாள் அதான் சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தீங்க. இப்ப நீங்க அதுக்கு தானே வழிவகுக்கிறீங்க. இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, உங்க சுயரூபம் தெரிஞ்சிருச்சா இல்லையா? சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். மக்கள் திரும்பவும் நான் என்ன சொல்றேன், மக்கள் வந்து ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க பாடம் திமுக கத்துக்கலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் இதுல. ஆனா பாடம் இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தியா நான் பாக்குறவா. இது ஒரு தமிழக வரலாற்றுல 2026 மக்களோட தீர்ப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான நுட்பமான தீர்ப்பு. இந்த ரொம்ப நேர்மையா இதை புரிஞ்சுக்கிற அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இனிமே சர்வே ஆகும் சார். இனிமே மற்ற கட்சிகள் சர்வே ஆகாது. எதிர்கட்சிகளுக்கு மட்டும் மக்களை வந்து தீர்ப்பு கொடுக்கல, விஜய்க்கும் அந்த வந்து செய்தி சொல்லியிருக்காங்க. அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து தொங்கு சட்டசபையோட கூடிய ஒரு தீர்ப்பை வந்து அவங்க கூட்டணி ஆட்சி மக்கள் வேணுங்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். இப்போ கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் போய் ஆதரவு கொடுத்தா மதசார்பற்ற கூட்டணி, நீங்க இத்தனை வருஷமா எந்த கட்சிகள்லாம் நல்ல கட்சி நீ பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த கட்சி ஆளப்போகுது தமிழ்நாட்டை. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்க தடுக்கிறீங்க தானே. இப்போ கூட்டணி தரேன், நான் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்த போறேன்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசி உடனே மாத்தி பேச வைக்கிறீங்க. இப்போ மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்துல வந்து திமுக, பாஜக, ஏடிஎம்கே எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அவருக்கு எதிர்ப்பா அப்படின்னு அந்த கோபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து வெளியே உடனடியாக ஒன்றும் இல்லை சார். அவர் நாளைக்கே சட்டப்பேரவையில் என்னால் நிரூபிக்க முடியல அப்படின்னு சொன்னார்னு வச்சிங்களேன், உடனடியே எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வந்து என்ன ஆகும், 234 தொகுதியிலையும் வந்து வெற்றி பெறுவார். ஏன்னா அதற்கான வழிகளை வந்து ஏற்படுத்துகிறாங்களா எல்லா கட்சிகளும்? இல்லை, இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் முழுக்க அரசியல் செய்கிறாங்க, சுயநல அரசியல் செய்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா விஜய் எப்படியாவது சங்கடப்படுத்தணும், இல்லாமல் ஆக்கணும். இது வந்து மோசமான மனநிலை. இது வெளிப்படையாக அவங்க வேற ஏதோ பேசுகிறாரு, உள்ளுக்குள்ளே அவங்க பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறாங்க. இது வந்து தான் திரும்ப சொல்கிறேன், மக்கள் தீர்ப்பு தான் எல்லாத்தோட முக்கியம். மக்கள் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துறாங்க, கூட்டணி ஆட்சி வேணும். கூட்டணி நீங்கள் இத்தனை வருஷமா என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க? மத சார்பற்ற ஆட்சி கூட்டணி தமிழ்நாட்டில் வரணும். அதுக்கான வாய்ப்பு வரும்போது அதை இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக முதல்ல நின்று தடுக்கிறது நீங்கள் தான். இன்னொரு விஷயம் வந்து எதிர்கட்சிகள்லாம் பயந்ததுனால அதிமுக திமுகலாம் அவர் காங்கிரஸுக்கு வந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்துருவார், கூட்டணி ஆட்சி மலர்ந்துடும் தமிழ்நாட்டில். இது நாளைக்கு வந்து நமக்கு பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். அது ஒரு பயம். இன்னொரு பயம்னா வச்சிங்களேன், அவருக்கு வந்து பல்வேறு விதமான போதிய நம்பர்ஸ் கிடைக்கக்கூடாது. இந்த 113 நின்றுடணும், இதுக்கு பிறகு நம்பர் வரக்கூடாது. என்ன இது வந்து இதுக்கு வந்து மேலும் மேலும் முட்டுக்கட்டை போடும் விதமாக எதிர்கட்சிகளும் வேறு பல சக்திகளும் திரைமறைவில் வந்து இணைந்து வேலை பார்க்குறாங்களா? திரைமறைவில் நிச்சயமா எதிர்பார்க்குறாங்க. நான் அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து காலம் பதில் சொல்லும். அதான் மக்களோட தீர்ப்புல இருந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கலன்னா திரும்ப காலம் உங்களுக்கு வந்து பதில் சொல்லும். எதிர்காலத்தில் அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இருக்க மாட்டாங்கிறது என்னோட பார்வை. அந்த அரசியல் கட்சிகளும் இருக்காது. இன்னைக்கு 2026ங்கிறது ரொம்ப நுட்பமான தீர்ப்பு. மக்கள் வந்து பாடம் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து பாடத்தை கற்றுக்காத அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் எதிர்காலத்தில் சர்வே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முக்கியமாக சார் என்னன்னா, நீங்கள் பாருங்கள், இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வரப்போகுது. ஒரு வருஷத்துக்கு வந்து 10 to 15 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது இப்போ அவங்களாம் 17 வயசு, அடுத்த வருஷம் அவங்க வந்து ஓட்டு உரிமை அவங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஒரு வருஷத்துக்கு புதிய வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே அரௌண்ட் 10 to 15 lakhs வாக்காளர்கள் புதுசாக வராங்க.
10-15 லட்சம் பேர். சரி 5 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி 15% பேர் புதிய வாக்காளர்கள் வந்துருவாங்க. இந்த வாக்காளர்கள் இத்தனை வருஷமா வந்து இவங்க இந்த மாதிரி புரட்சி நடக்கல, இவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் இந்த அளவுக்குலாம் நடக்கலைன்னா ஏற்கனவே இவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற பழைய ஏற்கனவே இருக்கிற பெரிய பிரதான கட்சிகள் எல்லாமே மக்களை ஒரு பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பழக்கமும் இவங்களோட அரசியலும் புதியவர்களுக்கு பிடிக்கல. முக்கால்வாசி இளைஞர்கள் ஓட்டு போட வர்றதில்லை. ஸோ அவங்க அதில் பெரிய ஆர்வமும் காட்டுறதில்லை. அதெல்லாம் இந்த தேர்தல் உடைச்சிருச்சு, காட்டுறதில்லை. ஸோ புதியவர்கள் வந்து இந்த தடவை வந்து வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா தேர்தல்களுமே புதியவர்கள் மினிமம் 10% வந்து புதிய வாக்காளர்கள் வரப்போகிறாங்க. ஸோ புதிய வாக்காளர்கள் நீங்கள் பண்ணுற எந்த அரசியலையுமே ரசிக்கலை. ஸோ பணம் கொடுத்து ஓட்டு போடலாமா வேண்டாம். அவன் கிளியராக சொல்கிறான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்து பணத்துக்காக போட்டாங்களா யாராவது ஓட்டு? ஜாதி பார்த்து யாராவது ஓட்டு போட்டாங்க? மதம் பார்த்து போட்டாங்கன்னா பணக்காரனா இல்லையான்னு எதுவுமே பார்க்கல சார். எளிய மக்கள் வந்து நம்பி போட்டிருக்கான் அப்படின்னா அவன் மக்கள் கேட்குறாங்க, எனக்கு இதெல்லாம் பழைய சித்தாந்தங்கள் எனக்கு வேண்டாம், உங்களோட அரசியல் கலாச்சாரம் எங்களுக்கு பிடிக்கல, இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு பிடிக்கல. இமிடியட்லியே இப்போ விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போனார்னா சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு ஆளுநர் 2 கொட்டு கொட்டினா அப்பதான் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரா? ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் இது நீங்க அதாவது இந்த தந்திரங்கள் ராஜதந்திரங்கிற பேர்ல வந்து தந்திரத்தெல்லாம் வந்து குறுகிய காலத்துக்கு தான் பண்ண முடியும். காலம் மாறி போச்சு, இன்னைக்கு பழைய காலம் கிடையாது. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியில வந்து இன்னமும் வந்து உணர மாட்டாங்களே. ஆனா இதே போல போயிடும் அப்படின்னா சார் நீதிமன்றம் வந்து வேறு விதமான முடிவுகளை வந்து கடுமையாக எடுக்கிற பொழுது உணராதவங்களுக்கு மக்கள் பாடம் போதுவாங்க சார். மக்கள் தான் சார் எல்லாமே. நீங்க மக்களை உதாசீனப்படுத்தி மக்களை முட்டாள் நினைச்சு இன்னைக்கு யாருமே இதுக்கப்புறம் சர்வே பண்ண முடியாது சார். இது வந்து அதுதான் இந்த தீர்ப்பு. 2026 என்ன சொல்லுது? புதியவர்கள் அறிவாளிகள் படித்தவங்க வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே மக்களை வந்து சில பேரை நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம், உங்களோட மனநிலைக்கு அவங்கள பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம், அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் சுக்குநூறாக ஒடிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு ஜாதி அரசியல் கிடையாது, மத அரசியல் கிடையாது, எனக்கு பணம் வேணாம், எதுவுமே கிடையாது, வெறுப்பு அரசியல் கிடையாது. விஜய் வந்து வெறுப்பு அரசியலே பண்ணல. ரொம்ப முக்கியமா பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க? 20 வருஷமா வெறுப்பு அரசியல், தொடர்ந்து வெறுப்பு அரசியல் தான். பாஜக உள்ள வந்துரும், எடப்பாடியாரு இவரு தனி மனித தாக்குதல் மிக மோசமா இருந்தது போன தேர்தல்ல. அந்த தவழ்ந்த பாடியாருன்றீங்க, வெறுப்பு அரசியல், தனி மனித தாக்குதல், எல்லா மோசமான விஷயங்களும் வருது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ வந்து ஓட்டு அரசியல் வேற, ஓட்டு அரசியலுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். மக்கள் ரசிக்கல, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, மக்கள் ஏத்துக்கணும்ல. மக்கள் ஏத்துக்கல. இன்னைக்கு வந்து சார் மாற்றம் வந்திருக்கு சார். இந்த மாற்றம் நிலையானது. மக்கள் மாறி இருக்காங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுக்கு வந்து நீங்க பாடம் கத்துக்கணுங்கிறது தான் என்னோட. நீங்க வந்து அரசியல்வாதிகள், பிரதான அரசியல் கட்சிகள் மிக நுட்பமான பாடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை ஒரு வாய்ப்பா கருதி அதுல பாடம் கத்துக்கிட்டு அவங்க மனநிலையை மாத்திக்கணும். விஜய்க்கு நடந்திருக்கிற வருகிற தடங்கள்லாம் தற்காலிகமான தடங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தற்காலிகமா ஏதாவது ஒன்று பண்ண முடியும், நெடுகாலத்துக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ரீஎலெக்ஷன் வந்தாருன்னா மிகப்பெரிய வெற்றி அவருக்கு வரும். அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு 2029. அதை முடித்த உடனே பாத்தீங்கன்னா இல்ல இந்த தேர்தலே நீங்க வந்து பெரும்பான்மையை காமிக்காம 6 மாசம் கழிச்சு மறு தேர்தல் வந்தாருன்னா பெரிய அளவுல வெற்றி அடைவாரு. இந்த மாதிரியான தந்திரம் பண்ற எந்த அரசியல் கட்சிகளுக்கும் மக்கள் ஓட்டு போட தயாரா இல்லை. உங்ககிட்ட பணம் செலவு பண்ணாலுமே ஓட்டு போட தயாரா இல்லைங்கிறத மிக தெளிவா காமிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்களோட வியூகங்கள்லாம் மாத்திக்கணுங்கிறது தான் மக்கள் மீதான பார்வை. இன்னைக்கு இருக்கிற பிரதான கட்சிகள் மக்கள் மீதான பார்வையை மாத்திக்கணும். இளைஞர்கள் உள்ள வந்துட்டாங்க, புதியவர்கள் ஓட்டு போடுறாங்க. இவங்க வந்து நீங்க நினைக்கிற மக்கள் கிடையாது. உங்களுக்கு இது வரைக்கும் மக்கள் மேல இருந்த பார்வை எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கிட்டாங்க. இதுதான் என்னோட கருத்தை. சாமானியனா என்னோட கருத்தை அதுதான் இருக்கு சார். நிகழ்ச்சியை பங்கேற்று கருத்தை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் சார்.